ஐயா தம்பி நல்லா இருக்கீங்களா? உங்க அன்பு ஆதரவு இருக்கும்போது எனக்கு என்ன தம்பி குறைச்சல்? என்ன பாக்குறதுக்காக ஊட்டி இருந்தா கோயம்புத்தூர் வந்துருக்கீங்க. ஆமா தம்பி, உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? இதுல என்னங்க தம்பி சிரமம்? தம்பி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, சின்ன வயசுல அப்பா அம்மா கூட எஸ்டேட்டுக்கு வருவீங்க. ஊர் திரும்புற வரைக்கும் என் முதுகு விட்டு இறங்கவே மாட்டீங்க. இப்ப என்னடான்னா மலையடி வார்த்து சந்தன செடி மாதிரி மழை 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 மழைன்னு வளர்ந்துட்டீங்க. தம்பி உங்களை பெத்தவங்க மத்திரம் நீ உயிரோட இருந்தா மேல்நாட்டுக்கு போய் நீங்க திரும்புற இந்த நாளை ஒரு திருநாளா கொண்டாடி இருப்பாங்க இல்லையா? அதான் நீங்க இருக்கீங்களே, அப்புறம் என்ன ஐயா. நான் மேல்நாட்டுல இருக்கும்போது கூட அடிக்கடி உங்களை தான் நினைச்சுக்குவேன். நம்ம எஸ்டேட் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? ஓ ரொம்ப நல்லா இருக்காங்க தம்பி. உங்களை பார்த்து பல வருஷங்கள் ஆச்சா, என் கூடவே எல்லாரும் வரணும்னாங்க. நான் தான் சென்னையாவுக்கு சிரமம் கொடுக்க வேண்டாம், நானே எஸ்டேட் வர சொல்றேன், அப்ப ஆசை தீர பாத்துங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். தம்பி எப்போ வர்றீங்க? கூடிய சீக்கிரம் வந்து எல்லாரையும் பாக்குறேன். அப்ப நான் புறப்படுறேன் தம்பி. அதுக்குள்ள என்ன அவசரம்? நாளைக்கு போனாமே. இல்லைங்க, வேலையெல்லாம் பாதியில விட்டு வந்திருக்கிறேன். அதுவும் தவிர நீங்க எஸ்டேட் வர்றதுக்கு முன்னால நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கணும் இல்லையா? நல்லதுங்க, செய்யுங்க. What a beautiful Bangalore. Manager, yes. நான் உங்களுக்கு எழுதுறபடி இந்த பங்களாவை விலைக்கு வாங்கி என் டேஸ்டுக்கு தந்தாப்புல ரொம்ப பிரமாதமா அலங்காரம் பண்ணிருக்கீங்க. Really fantastic. Thank you sir. இன்னும் மேல போய் உங்க பர்சனல் ரூம் எல்லாம் பாருங்க. இது யாருங்க வச்சது? மிஸ் ஜெயா. பரம்பரை பகைவனை கூட விட்டுடுவேன், ஆனா பாம்பை கண்டா மட்டும் விடவே மாட்டேன். அந்த வர்க்கமே எனக்கு ஆகாது. I understand sir. அழகா இருக்குன்னு வச்சுட்டேன். கண்ணுக்கு அழகா இருக்கிறதெல்லாம் ஆபத்து, கருத்துக்கு அழகா இருக்கிறது தான் பொருத்தமா இருக்கும். புதுசு தானே, போக போக உங்களை நல்லா புரிஞ்சுக்கும். சாலை சாவி காணுமே. இங்க வச்சிருந்த சாவி யார் எடுத்தது? நான் தான் சார். நீ ஏன் எடுத்த? சாரி சார், இது வேற யார் கண்டியார் பட்டிருந்தா திருட்டு மட்டும் இல்ல, அதுக்கு நாமே ஒரு சந்தர்ப்பத்தை உண்டாக்கி கொடுத்த மாதிரி ஆயிடும் இல்லைங்களா? உண்மைதான் சார். இதுல கையெழுத்து வேணும். உங்க துப்பாக்கி லைசன்ஸ் இந்த மாசத்தோட காலாவதி ஆகுது. அதை புதுப்பிக்கிறதுக்காக அப்படி இந்த செக்லையும் கையெழுத்து பண்ணுங்க. பரவாயில்லையே, அமௌண்ட் கூட நீயே ஃபில் பண்ணிருக்கே. பிளாங்க் செக்ல பாஸோட கையெழுத்து வாங்குறது தப்பு இல்லைங்களா? That's good. Manager. Yes sir. உங்களை விட உங்க தங்க ரொம்ப புத்திசாலி. எஸ்டேட் விஷயங்களை மட்டுமல்ல, என் சொந்த விஷயங்களையும் நல்லா கவனிக்குது. I like her. இந்த நிமிஷத்துல இருந்து உங்க தங்க உங்க அசிஸ்டன்ட் இல்ல, என்னுடைய பர்சனல் செக்ரட்டரி, பர்சனல் அட்வைசர், பர்சனல் அசிஸ்டன்ட் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ரொம்ப நன்றி சார். உங்க தலைக்கு சுமையா இருக்க மாட்டேன், உங்க கண்ணுக்கு இமையா இருந்து கவனிச்சுப்பேன். Oh, that's fine. உன்னோட நடிப்பு அப்படியே நம்பிட்டான். ஜெயா, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஓ, ராஜனுக்கு அப்பா அம்மா அண்ணன் தம்பி யாருமே கிடையாது. ஏராளமான ஆஸ்திக்கு அவன் ஒத்தன் தான் வாரிசு. நான் அவனை மயக்கி கல்யாணம் செஞ்சுக்கிட்டு இந்த மாளிகைக்கு மகாராணி ஆகணும். மறுநாளே நீ அவனுடைய ஆஸ்திகளுக்கு எல்லாம் அதிபதி ஆகணும். அவ்வளவுதானே? That's fine. சந்தர்ப்பங்கிற காத்து நமக்கு சாதகமாவே வீசுது. அந்த காத்திலேயே நம்ம காரியத்தை சாதிச்சுக்கணும். கவலைப்படாத அண்ணா, கூடிய சீக்கிரம் உன்னை கோடீஸ்வரன் ஆக்குறேன். ராஜன், ஏ ராஜன், ஓ ராஜன், ஓஹே ராஜன். ஏய் மிஸ்டர், யார் நீ? நீயே சொல்லிட்டியே மிஸ்டர். சிஸ்டர், மாஸ்டர் மாடியில் இருக்காரா? ஷூ, வெளிய கேட்ல இருக்கிற ஆளை தாண்டி எப்படி உள்ள வந்த? கொட்டாய் விடுறவன் எல்லாம் கேட்ல வச்சிருக்கீங்க. கோமாதா என் புறமாதா கடைசி ஆட்டம் பார்த்தானா? ராத்திரி கூட தூக்கமே இல்லையா? சரி, சிங்கிள் டீ சாப்பிட்டுவாப்பா, நான் காவல் காக்குற அது வரைக்கும். ஆனா அப்படி போனா நான் இப்படி வந்துட்டேன். இப்போ வாட்ச்மேன் வீட்டுக்குள்ளேயே வர முடியாத. ஏ, கேட்ட உள்பக்கமா பூட்டிட்டேன். உனக்கு அவ்வளவு தெரியுமா? மரியாதையா வெளியில போயிடு. என்ன வெளியே போக சொல்றதுக்கு இந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் இருக்கானே ராஜன், ராஜன் அவனுக்கு அதிகாரம் கிடையாது. நீ என்ன முதலாளி அவன் இவன் சொல்ற? துறவிக்கு வேந்தன் துரும்பு, இந்த பிறவிக்கு முதலாளி ஒரு எறும்பு. கட்டி கரும்பு கழுத்துல தாழைக்கார இன்னும் கல்யாணம் ஆகலையா? I will shut up. Your marriage. இப்போ நீ போறியா இல்ல கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளுமா? என்ன சத்தாங்க? ராஜன், எப்படா இருக்க?
தப்பு தப்பு. நோயாளி டாக்டர் பார்த்து சௌக்கியமானு கேட்கற மாதிரி இருக்கு. நான் உன்ன கேட்கறது நீ கேள்றா. எப்படா இருக்க? என்னது? வாய் தர. ஆப்பிள் வாங்க வசதி இல்ல. ஆப்பிள் அவளாடா பெருசு, அன்பு தானடா பெருசு. அத நானும் சொல்லணும். சொல்லலையா? கையில ஆல்பம் 2 வச்சிருக்கிறேன். ஒண்ணு ஆம்பளை பசங்க, இன்னொன்னு பொம்பளை பிள்ளைங்க. இது 2ஐயும் சேர்த்து வைக்கிற ஜாதக ஃபைல். ஓ, கல்யாண புரோக்கரா? புரோக்கர்னு சொல்லாதடா, சவுண்டே சரியில்லை. ராமு எம்ஏ. எம்ஏவா? மேரேஜ் ஏஜென்ட். ஒழுங்கா படிச்சிருந்தா நல்ல உத்தியோகத்துக்கு போய் கை நிறைய சம்பாதிச்சிருக்கலாம் இல்லையா? இந்தடா படிச்சு முடிச்ச உடனே நிச்சயமா உத்தியோகம் தர்றேன்னு எவனாவது சொல்லியிருந்தா கண்டிப்பா படிச்சிருப்பேன். ஏன் இந்த வேலைக்கு என்னடா குறைச்சல? பேசாம இதெல்லாம் தூக்கி போட்டு எங்க ஊரே இருந்துடு. உங்கூட என்ன சம்பளம் தருவேன்? செக் தர்றேன். செக்கு நீ தரிய? டேய், ஒவ்வொரு மாசம் கையெழுத்து போட்டு பிளாங்க் செக் தர்றேன், வேணுங்க எழுதிக்க. நீ குடுக்கற செக்ல நான் எழுதுறத எந்த பேங்க்லயும் தரமாட்டான்டா. ஏண்டா என்ன அவமானப்படுத்துறியா? கண்ணா, உன் செக்ல அமௌண்ட்டுக்கு நேரா 5 ரூபான்னு எழுதுனா கொடுப்பான்டா. 5 லட்சம் எழுதினாலும் கொடுப்பான். அன்புன்னு எழுதுனா எந்த பேங்க்லடா கொடுப்பான்? இந்த இதே தாண்டா என்னுடைய பேங்க். ராமு, இதுக்காக தாண்டா உன்னை என் கூட இருக்க சொல்ல. மகன், சிஸ்டர், பேண்ட் சட்டை இந்தா, இந்த பைய கொண்டு போய் நல்ல ரூமா பார்த்து வச்சு பேரெல்லாம் சுத்த விடு, விளக்கெல்லாம் எரிய விடு. சார், நீங்க யாரும் தெரியாம பேசிட்டேன். ஐம் சோ சாரி. பரவாயில்ல பரவாயில்ல, எங்க இருந்தாலும் நல்லா இரு. ஜெயா, இவன் ராமு என் ஆரோக்கிய தோழன், கூட படிச்சவன். 2 வருஷம் தான், அதுக்கப்புறம் புரிஞ்சுட்டான். பாஸ் பண்றதே இவனுக்கு வேலை, காப்பி அடிக்கிறதே என் வேலை. இத்தனை அதுகிட்ட சொல்லிக்கிட்டு யாரு சொந்தமா? செக்ரட்டரி. செக்ரட்டரி அப்ப ரொம்ப சொந்தம். கழுத்து காலியா இருக்க தொங்க விட மறக்க மாட்டேன். என்னப்பா, குடும்ப பொண்ணுகிட்ட ஆபீஸ் ஃபைல கொடுத்தாதான் தப்பு. ஆபீஸ் ஃபைல பாக்குற செக்ரட்டரி டைப்பிஸ்ட் இதுங்களை கல்யாணம் பண்ணிட்டு அது டைப்பே ஒரு டைப் தான் இருக்கான். என்ன நீ என்னடா என்ன வச்சுட்டு என்னென்னமோ பேசிட்டு இருக்க? சொல்லி வைப்போமே, சின்ன பொண்ணு தானே, புரண்டு படுக்கட்டுமே. கல்லாவினாலும் கரவு காண போகுது. சிரிச்சுட்டு ஓடுங்க பாத்தியா, நல்லா ரேக்கி விட்டு. அந்தரங்க காரியத்தில் நீ இருக்கும் போது ராமுக்கு இங்க என்ன வேலை? ஜெயா, அவனால நம்ம திட்டம் எல்லாம். பயப்படாதண்ணா, அவன் ஒரு கோமாளி. ஒண்ணு கிடக்க ஒண்ணு வளர்றான். இப்ப ஆபீஸ் செக்ரட்டரி, கொஞ்ச நாள்ல குடும்ப தலைவியான்னு ஏன் எதுலயே ராஜனை கேட்கறான்னு பாத்துக்கேன். ஓஹோ, நான் தான் பழுத பாம்புன்னு நினைச்சிட்டேன். பரவாயில்ல ஜெயா, உன்னோட சாகச சரித்திரத்துல 300 தான் முடிஞ்சிருக்கு. முதல் அத்தியாயத்தை எப்படி ஆரம்பிக்க போற? நானும் ராஜனும் எங்கேயாவது வெளியூர் பிரயாணம் போறதுக்கு ஏற்பாடு செய்தீங்கன்னா அந்த தனிமையில அவருக்கு தடுமாற்றத்தையும் மனமாற்றத்தையும் உண்டாக்கிடுவேன். கரெக்ட், அதுவும் சரிதான். அப்படியே செய்யறேன். அதனாலதான் சொல்றேன், இயற்கை காட்சி ரசிச்ச மாதிரி இருக்கும், அப்படியே நம்ம எஸ்டேட்டை சுத்தி பார்த்த மாதிரி இருக்கும். ஆமாமா, நம்ம எஸ்டேட் தொழிலாளிங்க என்ன பார்க்க ஆசைப்படுறதா நம்ம கன்சாங்க சொன்னாரு. நீங்களும் வாங்க. உங்க செக்ரட்டரி ஜெயா இருக்கும்போது நான் எதுக்குங்க? அதுவும் இல்லாம எனக்கு ஆபீஸ் வேலை நிறைய இருக்கு. ஆமா ராஜா, சார் இல்லன்னா ஆபீஸே ரொம்ப சிரமப்படும். டேய் ராமு, நீ என்னோட வர. சாரி, இங்க பாத்தியா என்னடா அது? கொண்டு வந்த பை கொண்டு போறேன். தப்பா நினைக்காத. உன் வார்த்தையை தட்ட முடியாம நீ சொன்ன உடனே நான் இங்கேயே தங்கிட்டேன். என் இடத்துல நான் அதிக நாளைக்கு இல்லாம போயிட்டேன்னா ரொம்ப பேர் தேட ஆரம்பிச்சிருவாங்க. அதுவும் இல்லாம இதுபடி நிறைய கமிஷன் வசூல் பண்ண வேண்டியது பாக்கி இருக்கு. அதெல்லாம் வசூல் பண்ணிட்டு நேரா எஸ்டேட்லயே வந்து விழுந்துடுறேன். ஓகே ஓகே மேனேஜர், நானும் செக்ரட்டரி புறப்படுறோம். கார் அரேஞ்ச் பண்ணுங்க. இப்போ எல்லாம் அரேஞ்ச் பண்றேன். தட்ஸ் குட். தெய்வமே, எனக்கு நாகதோஷம் இருக்கு. அதனால ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் விரதம் இருந்து நாக பூஜை செஞ்சா தோஷம் நீங்க நல்லபடியா கல்யாணம் நடக்கும்னு ஜோசியர் சொன்னதாக எங்க தாத்தா சொன்னார். அதே மாதிரி நான் விரதம் இருந்து உனக்கு பால் வச்சு கும்பிடுறேன். எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டி எங்க தாத்தாவோட எண்ணத்தையும் நீதான்ப்பா நிறைவேற்றணும். என் விரதம் பலிச்சிருச்சு. நான் பாக்கியசாலி. தெய்வமே, நான் பாக்கியசாலி. மருதமர ஆண்டவனே, என் நெஞ்சில் இருக்கிற எண்ணத்தை நீதாப்பா நிறைவேற்றி வைக்கணும். தாத்தா, தாத்தா,
தாத்தா. ஆமா பார்வதி, என்ன என் தெய்வத்துக்கு என் மேல கருணை பிறந்துருச்சு தாத்தா. என் தெய்வத்துக்கு என் மேல கருணை பிறந்துருச்சு. என்னம்மா சொல்ற? இன்னைக்கு நான் வச்ச பால நாக தெய்வமே நேர்ல வந்து குடுத்துருச்சு. அப்படியா? ஆமா தாத்தா. இதுக்கு முந்தைய நான் இப்படி சொல்லியிருக்கேனா? இல்லம்மா, இல்ல முருகா, எல்லாம் ஒரு கருணைதான்ப்பா. அம்மா, இன்னையில இருந்து உன்னை பிடிச்ச நாகதோஷம் நீங்க ஆரம்பிச்சிருச்சுமா. இனிமே உனக்கு நல்ல காலம் தான். நாளைக்கு தைய அமாவாசை. இன்னைக்கு மாதிரியே நாளைக்கும் நீ வைக்க போற பால அந்த நாகதெய்வம் நேர்ல வந்து சாப்பிட்டுட்டா அதோட உன்னை பிடிச்ச நாகதோஷம் அறவே நீங்கிட்டு இருந்தா அர்த்தம். பார்த்துக்கிட்டே இரு, உனக்கு சீக்கிரமே கல்யாணம் நடக்க போகுது. ஆமாம்மா, உனக்கு கல்யாணம் ஆன உடனே காசிக்கு போய் கங்கையில ஸ்நானம் செய்து ஈஸ்வரனை கும்பிடுறதா வேண்டிக்கிட்டேன். அது நிச்சயம் நடக்கத்தாம போகுது. இந்த வர்மா, இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க. நீ புருஷன் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கூட இந்த வெள்ளிக்கிழமை விரதத்தையும் நாகபூசையும் நிறுத்தவே கூடாதும்மா. சரி தாத்தா. அம்மா, நம்ம சின்ன முதலாளி சீமைக்கு போயிட்டு திரும்பி வந்தாரு சொன்னேன்ல, ஆமா, அவரு இன்னைக்கு நம்ம எஸ்டேட்டுக்கு வர்றாருன்னு மேனேஜர் லெட்டர் போட்டுருக்காரு. நான் நேரத்தோட போய் அவர் வரவேற்கணும். பாக்கட்டுமா? போயிட்டாங்க. வாங்க தம்பி, வாங்க 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 தம்பி, வாங்க. வணக்கம் வணக்கம். முதலாளி 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 போட்டா 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 எடுங்க. எல்லாரும் வந்து நில்லுங்க. இருங்க இருங்க இருங்க, நானும் வந்துட்டேன். வணக்கம் தம்பி, வணக்கம். இப்ப எடுங்க, போட்டா போட்டா எடுங்க. ஐயா யாரு? ஐயா பேரு முருகையன். பக்கத்து 10 கிராமத்துக்கு நாட்டாமே. கொஞ்சம் முன்கோபம் ஜாஸ்தி, அவ்வளவுதான். டேய், சின்னையா எஸ்டேட்டுக்கு வருவாருன்னு சொன்னேன், நம்ப மாட்டேன்னு சொன்னீங்களே, வந்துட்டாரு பாத்தீங்களா? பாக்கணும் துடியா துடிச்சிங்களே, நல்லா பாத்துங்க. ஆமா தம்பி, நீங்க எஸ்டேட்டுக்கு வர்றதாக கந்தசாமி சொல்லிச்சு. எனக்கு ரொம்ப நாளா உங்களை பாக்கணும்னு ஒரு ஆசை. நினைச்ச வந்த பாத்துட்டேன். ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு எல்லாம் ஏதாவது குறையும்னா என்கிட்ட சொல்லலாம். எங்க முதலாளி இங்க வரலையேங்கிற ஒரே ஒரு குறைதாங்க இருந்தது. அந்த குறை இன்னையில இருந்து நீங்கி போச்சுங்க. ஆமாங்க, ரொம்ப சந்தோஷம். ஜெயா, ஏன் அங்கே நிக்கிறேன்? வா. கந்தசாமி, உங்க முதலாளி பத்தி என்னென்னமோ சொன்னேன். ஆனா நமக்கெல்லாம் தெரியாம இப்படி ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிப்பாரு நானே எதிர்பார்க்கலையே. அதானே நீங்க நினைக்கிறது ரொம்ப தப்பு. இந்த உழைப்பாளர் கூட்டம் தான் என்னுடைய உறவினர்கள். உங்களுக்கு எல்லாம் தெரியாம உங்க எல்லார்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்காம நான் ஒரு நாள் கல்யாணம் செய்திருக்க மாட்டேன். தம்பி, இந்த ஒரு வார்த்தை போதும். நாட்டாம பேச்சை கேட்டு நான் கூட தப்பா நினைச்சிட்டேன், என்ன மன்னிச்சிருக்கேன். ஆனா இந்த பொண்ணு யாரும் தெரியலீங்களே. ஜெயா என்னுடைய செக்ரட்டரி, மேனேஜர் அசோக்கோட தங்கச்சி. அப்படிங்களா தம்பி? என்னையும் மன்னிச்சிருங்க. பரவாயில்ல பரவாயில்ல. முதலாளி போய் ஓய்வு எடுத்துக்கிட்டு நீங்களும் ஓய்வு எடுத்துக்கோ. இத பாருங்கப்பா, உங்களுக்கு கிடைச்ச மாதிரி முதலாளி உலகத்துல யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க. கந்தசாமி பாத்துக்கோ, நாங்க வரட்டுமா? போயிட்டு வர்றோம். வாங்கப்பா வாங்க. அடாடா, என்ன முதலாளியப்பா, இது மாதிரி முதலாளியை நான் யாரையுமே பார்க்கவே இல்லைங்க. தம்பி, 2 பொட்டியுமே மாடியில வைக்கிட்டுங்களா? இல்ல, என் பெட்டியை மாடியில வச்சுட்டு அவங்க பெட்டியை கொண்டு போய் அவுட் ஹவுஸ்ல வைங்க. அப்ப இந்த பொண்ணு அவுட் ஹவுஸ்ல தான் தங்குது. ஆமா. நான் உங்களை விட்டு பிரிஞ்சுதான் இருக்கணுமா? சில சந்தர்ப்பங்கள்ல, அதுவும் ராத்திரி நேரத்துல கண்டிப்பா நீ பிரிஞ்சுதான் இருக்கணும். நான் உங்க செக்ரட்டரி. நீ ஒரு பெண். என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை வேற, பண்பு வேற. ஒரு ஆண் கிட்ட ஒரு பெண் செக்ரட்டரி வேலை பார்க்கறது நம்பிக்கை. வேண்டாத நேரத்துல விலகி இருக்கிறது பண்பு. வெளியில என்ன பேசிக்கிட்டாங்க கேட்டில்ல? பல பேர் பல விதமா பேசுவாங்க. சில பேர் சில வகையில சந்தேகப்படுவாங்க. மனசாட்சி இருக்கும்போது மன்னிக்கணும். வதந்திகள் வாயில இருந்துதான் பிறக்குது, மனசாட்சியில இருந்து இல்ல. நான் உன்னை கலங்கப்படுத்துறேன்ல, கௌரவப்படுத்துறேன். குட் நைட். ஹலோ, யார்? ஜெயாவா? ஆள் விழுந்துட்டானா? இல்லண்ணா, நான் தான் அவுட் ஹவுஸ்ல விழுந்துட்டேன். ஜெயா, கை வலைய வீசினா மீன் கிடைக்கும், கண் வலைய வீசினா புரிஞ்சுக்க. நீ மேனேஜர் ஆகலைன்னா நான் மேனேஜராவே காவல். நீ நாளைக்கு சாயந்தரம் அவனை கார்ல கூட்டிக்கிட்டு நம்ம எஸ்டேட் எல்லையை தாண்டி 7வது வளைவுக்கு வந்துடு. மத்தத நான் பாத்துக்கிறேன். ஓகே. நம்ம எஸ்டேட் எல்லையை தாண்டி 7வது வளைவுக்கு கிழக்கு பக்கத்துல ஒரு பங்களா இருக்கே, தெரியுமா? நல்லா தெரியுமே, ஆனந்தகிரி பங்களா தானுங்களே? ஆமா, இப்போ அது காலியாத்தான் இருக்கு. அதோட சொந்தக்காரர் மெட்ராஸ்ல இருக்கார். தற்சமயம் அந்த பங்களா எம் பார்வையில தான் இருக்கு. இந்தா அந்த பங்களாவோட சாவி, செலவுக்கு வேண்டிய பணம். அந்த பங்களாவுக்குள்ள இருந்தபடியே குடும்பம் நடத்துறதுக்கு வேண்டிய எல்லா சாமான்களையும் வாங்கி வச்சுட்டு நாளைக்கு சாயந்தரம் 7வது வளைவுக்கு பக்கத்துல நீங்க மறைஞ்சிருக்கணும். எங்க முதலாளி MSW 8222 கார்ல ஒரு பொண்ணோட வருவாரு. அங்க அப்படியே மடக்கி அந்த பங்களாவுக்குள்ள தள்ளி பூட்டிட்டு நீங்க ஓடிடுங்க. மத்ததான் நான் போய் நேர்ல கவனிச்சுக்கிறேன். ஓகே? ஓகே பாஸ். கார் நம்பரை மறந்துடாதீங்க. MSW 8222.
All right. வந்துட்டேன் சார். இன்னும் எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கிறது? கொஞ்சம் வெயிட் பண்ண கூடாது, அதுக்குள்ளேயே போயிட்டாரு. இப்ப வருத்தப்பட்டு என்னமா செய்யறது? தம்பி இவ்வளவு நேரம் உங்களுக்கு அதான் காத்துட்டு இருந்தாரு, நீங்க வரல, அவர் போயிட்டாரு. சரி சரி, எங்க போறதா சொன்னாரு? என்கிட்ட ஒண்ணு சொல்லல. கேட்டு வைக்க கூடாது? ஐயோ, இப்படி நீங்க கேட்க போறீங்க. எனக்கு முன்னாலேயே தெரிஞ்சிருந்தா அவர் எங்க போனாரு, என்ன செய்ய போறாரு, எப்ப திரும்பி வருவாருன்னு எல்லாத்தையும் புள்ளி ஓரமா கேட்டு வச்சிருப்பேன். தெய்வமே, இன்னைக்கு தை அமாவாசை. தாத்தா சொன்ன மாதிரி நீ பாலை குடிச்சிட்டதுனால இன்னையோட என் தோஷம் நீங்கிருச்சு. இதே மாதிரி எனக்கு ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கையை கொடுக்கணும்னு உன்னை வேண்டிக்கிறேன். எப்படியோ தப்பிச்சிடுச்சு. சகப்பாயிடுச்சு. எல்லாம் சரியா தானே இருக்கு. என்னது பொண்ணு? பொண்ணா? நான் என்ன உங்க வீட்டு வேலைக்காரியா? என் பேரு பார்வதி. அப்படியா? அம்மா பார்வதிமா, கொஞ்சம் வண்டி தள்ளி விடுறீங்களா? தள்ளி விட்டாலும் ஓடுங்க. தற்போதைக்கு நிலைமை அப்படித்தான். கப்பல் மாதிரி காரை வச்சுக்கிட்டு தள்ளி விட்டாலும் ஓடுங்கறியே, வெக்கமா இல்ல? இதுக்கு பதில் ஒரு கழுதையை வாங்கி வச்சிருக்கலாம். ஏய்யா, இந்த வண்டி என்ன விலை? 50,000 ரூபாய். 50,000க்கு காரை வாங்கிட்டு 50 ரூபாய் சம்பளத்துக்கு பக்கத்துல ஒரு ஆளை வச்சுக்கிட்டா குறைஞ்சா போயிடும். சுத்த கஞ்சலா இருக்க போட்டிருக்க. உனக்கு உதவி செய்யணுமா? முடியாது. என்ன எஸ்டேட் பங்களா பக்கம் போவீங்களா? அந்த பக்கம் தான் போயிட்டு இருக்கேன். அந்த பங்களாவில கந்தசாமின்னு ஒரு பெரியவர் இருக்காரு, அவர்கிட்ட போய் உங்க முதலாளி கார் மணி நின்று போச்சுன்னு சொன்னீங்கன்னா. என்னது? முதலாளியா நீங்க? ஆமா. என்ன மன்னிச்சிருங்க முதலாளி. என்னமா இது? நான் கந்தசாமியோட பேட்டிங்க. விலாசம் தெரியாம வெடுக்குன்னு பேசிக்கிட்டானுங்க. தயவு பண்ணி தப்பா நினைச்சுக்காதீங்க. எங்க தாத்தா கிட்டயும் சொல்லிவிடாதீங்க. நீங்க உட்காருங்க முதலாளி, ஒரு மைல் வேணாலும் தள்ளிட்டு போறேன். ஒண்ணும் பேசக்கூடாது. கோடீஸ்வர குடும்பத்துக்குள்ள குளிர்ல நின்னா உடம்பு என்னத்துக்காருது? வாங்க வாங்க வாங்க. நீங்க உட்காருங்க. சொல்லுங்க. சொல்லுங்க. நகர்லையா? தேங்க்ஸ் பார்வதி. பார்வதி, பார்வதி, எங்க மாயமா மறைஞ்சிட்டியா? எங்க இருக்க? இதோ இங்க இருக்கேன். அங்க இருக்கியா? இதோ வந்துட்டேன். ஐயோ, வராதீங்க வராதீங்க. ஏன்? ஓ, ஐ அம் சாரி. இந்தா, இத போட்டுக்க. கோட்டை கழட்டி கொடுத்துட்டீங்களே, உங்களுக்கு குளிர்ல? உன் மானத்தை விட குளிரா பெருசு. மன்னிச்சுக்க பார்வதி, கவனிக்காம வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பரவாயில்லைங்க. சரி சரி, வா, உன்னை வீட்டுல இறக்கி விட்டு போறேன். வண்டியில் உட்காரு. ஐயோ சாமி, வேண்டாங்க. யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க. அதை விட தப்பா நினைப்பாங்க இப்படி கோட்டை போட்டுக்கிட்டு வீட்டுக்கு போனா. அதனால வண்டியில் உட்காரு, நானே கொண்டு போய் உன் தாத்தா கிட்ட சொல்லி வீட்டுல விட்டுட்டு போறேன். சரி சரி, வா வா, வண்டியில் உட்காரு.
22. கொஞ்சம் வண்டியை நிறுத்துங்க. என்னப்பா என்ன சொல்லுக்கு? நீங்க யாரு? என்ன இதெல்லாம்? எல்லாம் காரணமாதான். வாய ஓடிட்டு வண்டியில. வண்டியில தானே? வாங்க. வண்டி உண்மையாவா? ஆமா. உன் பேட்டி முதலாளியோட காலில அவருக்கு பக்கத்துல கோட்டை போட்டுட்டு உட்கார்ந்துட்டு போனதை இந்த 2 கண்ணாடி பார்த்தேன். என்ன நெஞ்செடுத்தோம்? வரட்டும் பேசிக்கிறவளே. சாரி. ஐயோ, கதவு திறக்க சொல்லுங்க. கதவு திறப்பா, கதவு திற. வெளியே தாழ் போட்டானு போல் இருக்க. என்ன இது அக்கிரமம்? உதவிக்கு வந்த ஒரு பொண்ணு உள்ள தள்ளி கதவு மூடுறது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். ஏன் இப்படி செஞ்சாருங்க? எதுக்கு இப்படி செஞ்சாருங்க சொல்லுங்க. என்ன கேட்டா நானும் மாதிரி திடீர்னு வந்தாருங்க, படியிரு புடிச்சாருங்க, சடாரு உள்ள வந்து கதை வச்சுட்டாருங்க. ஏன் எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன சொன்ன? உனக்கா ஒண்ணும் புரியல? இங்க இருக்கிறதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. நீ ஒன்றாலும் அயோக்கியம். சிவா, என் கை கர முடியாதது, நெஞ்சு கலங்க முடியாதது. பம்பு வேண்டாமா? என்ன நம்பு. பச்சை காய்கறிங்க, பழம், பலகாரம், அரிசி, அடுப்பு, கட்டிமத்தை, கவர்ச்சியாரோட ஒரு சூப்பர் மார்க்கெட்டே உள்ள இருக்கு. ஆமா, ஒருவேளை சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளேயே நம்ம எப்படி தவிட்டாங்களோ? ஒரு மாசத்துக்கு உள்ள இருந்தபடியே குடும்ப நடத்துறதுக்கு வேண்டிய விளக்க மாத்தல இருந்து விளக்கடை வரைக்கும் கட்டியார் வீட்டு சீதன மாதிரி செட்டு அடிச்சு வச்சிருக்கு. ஒண்ணு மட்டும் இல்ல, என்ன தொட்டில் அது இருந்தா அடுத்த நேரத்துல ஆட்டிட்டே இருக்கலாம். யார் நீ? என்ன ஏங்குற? உன்னத்தான். உண்மை சொல்லிடு, இல்ல தோலை உரிச்சிடு. அதுக்குள்ள மறந்துட்டியா? நான் தான் முதலாளி. முதலாளி இல்ல, முதல்ல என்ன தந்திரமா கவிக்கிட்டு வந்து இந்த தனி இடத்துல அடைச்சு வைக்கிறதுக்கு அப்படி ஒரு நாடகம் ஆடி இருக்கேன்னு இப்பதான் எனக்கு புரியுது. உன் வாய் ருசிக்கு வகை வகையா வாங்கி வச்சுக்கிட்டு இதை ருசிக்கு என்ன இழுத்துட்டு வந்திருக்கியா? இதுக்கு முன்னாடி எங்கேயோ ஒரு இடத்துல உன் கழுகு பார்வையில நான் பட்டிருக்கணும். என்னை பத்தி நீ கேட்டு தெரிஞ்சிருக்கணும். கேர விட்டு பொண்ணுதானே, இதெல்லாம் பார்த்த உடனே மயங்கிடுவா. அந்த மயக்கத்துல மன்மதிலியில பாடலான்னு திட்டம் போட்டிருக்கல. இத பார், இந்த இடத்துல ஒண்ணு உன் உயிர் போகணும், இல்ல என் உயிர் போகணும். இதை தவிர வேற எதுவுமே போகாது. இதோ பார், தூக்க மாத்திரை. 1 போட்டா 2 மணி நேரம் தூக்க வரும், 2 போட்டா 3 மணி நேரம், 4 போட்டா 5 மணி நேரம், அதுக்கு மேல போட்டா ஆளே அவுட். இது எதுக்காக சொல்றேன்? என் மேல ஒரு நம்பிக்கை இல்லை. இதோ தூக்க மாத்திரை, அதோ பால். என்ன 1 மணி நேரம் தூங்க வைப்பையோ இல்ல ஒரே அடியா தூங்க வைப்பையோ உன் இஷ்டம். இந்தா. என்ன எத்தனை மாத்திரை போட்டிருக்கேன்னு பாக்குறியா? துணிஞ்சவனுக்கு துக்கத்தை பத்தி மட்டுமில்ல, எண்ணிக்கையை பத்தியும் கவலை இல்லை. அப்ப குடி.
இந்திரியா ஐயோ வருது வருது என்னையா பாக்குது ஐயோ ஐயோ இந்திரியா உனக்கு வேற தெரியாது தூக்க மாத்தையும் குடுத்து தொலைச்சிட்டானே ஐயோ இந்திரியா விளையாட்டு போடுறீங்க என்னையா பாக்குதியா ஐயோ இந்திரியா ஐயோ 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 என்ன பெரிய தைரியசாலி மாதிரி ஊன் அட்டகாசம் பண்ண இப்ப குரங்க கண்டது இப்படி பயப்படுற? அதை ஏன் கேக்குற? சின்ன வயசுல நான் சோழ கதிர் தின்னுகிட்டு இருந்தேன். அப்போ ஒரு குரங்கு என் கைய கடிச்சிட்டு அதை பறிச்சுட்டு போயிடுச்சு. அப்போல இருந்து எனக்கு குரங்குனாலே பயம்யா. ஆமா, இவ்வளவு சீக்கிரத்துல நீ எப்படி முடிச்சுக்கிட்ட? நல்லா இருக்கேன். பால் குடுத்தது நீ, குடிச்சதுன்னா என்ன தூங்க வச்சு நீ ஒத்தி பாக்குறியா? அடப்பாவி, நீ பாலை குடிக்கவே இல்லையா? அப்போ இவ்வளவு நேரம் நீ தூங்குற மாதிரி காட்டாங்க பண்ண. உன்னை என்ன செய்யற பாரு. என்னமோ நான் உனக்கு தூக்க மாத்திரையை கொடுத்து உன்னை தூங்க வச்சுட்டு உன் பரிசுத்தத்தை பாழாக்கிட்ட மாதிரி பாயிறேன். இவ்வளவு நேரம் இருந்தே ஏதாவது தப்பு தண்டை நடந்துச்சா? கண்ணடிச்சனா, கைய போட்டனா, கால உராசனா, இல்ல கன்றாவே பேசனா, என்ன செஞ்ச? நீ என்ன செய்தியா எனக்கு தெரியாது. இப்பவே இந்த இடத்துல இருந்து நான் தப்பிச்சாகணும். தப்பிக்கலாமே. எப்படி? மெதுவா எனக்கு இல்ல தெரியும் கஷ்டம். என்ன விடு. மெதுவா அப்படியே பாத்துட்டு இருந்த எப்படி மறுபடியும் இந்த ஆளுங்க வந்துட போறாங்க. வா வா. ஐயோ அப்படி பாக்காத, அப்புறம் சந்தேகப்படுவேன், சண்டை போடுவேன். வேண்டாம் வேண்டாம், வா வா. இருங்க, இப்பதான் எனக்கு உண்மை புரியுது. தப்பா நடக்காம தப்பிக்கிறதுக்கு உதவி செஞ்சுங்களே, நீங்க என் முதலாளிதான். உங்களை நம்புறேன். Too late.
திருமுகம் தரிசனம் தந்தது தேவனின் அறிமுகம் உறவினை தந்தது தேவியின் திருமுகம் தரிசனம் தந்தது காற்றினில் ஆடிடும் கொடி போல் என் கையில் ஆட நீவா கையினில் ஆடணும் என்றால் ஒன்றை கழுத்தில் போடணும் அதை நான் தரும் திருநாள் வரும் வரட்டும் அந்த நாள் வந்தால் தருவேன் என்னை நான் ரியலி தேவியின் திருமுகம் தரிசனம் தந்தது தேவனின் அறிமுகம் உறவினை தந்தது தேவியின் திருமுகம் தரிசனம் தந்தது நீ அப்படியே போட்டு மாதிரி வர உங்களுக்கு நான் என்ன வேலை கொடுத்துருந்தேன் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? நேத்தே உங்க வேலையை முடிச்சுட்டேங்க இன்னைக்கு இது எங்க வேலை உங்க வேலையா? ஆமாங்க ரொம்ப ரொம்ப சிரமமா அண்ணா அண்ணா ஜெயா, அண்ணா நீ ராஜனோட கார்ல போலியா? இல்லைண்ணா நான் ட்ரெஸ் பண்ணி வரத்துக்குள்ள அவசரமா போயிட்டேன் மன்னிச்சுங்க, உங்க தங்கச்சின்னு தெரியாம முதலாளி மட்டும் பிடிச்சிட்டு போய் அரைச்சிங்களா? இது உங்களுக்கு நான் என்ன சொன்னேன்? நீங்க சொன்னதாங்க செஞ்சோம் வண்டி நம்பர் 8222 தானுங்களே ஆமா. கரெக்ட் உங்க முதலாளிக்காரு கூடவே ஒரு பொண்ணு இருந்தது 2 பேரையும் கொண்டு போய் அடைச்சிட்டோம் என்னது, முதலாளி கார்ல ஒரு பொண்ணு இருந்தாளா? சந்தேகம் இருந்தா வந்து பாருங்க கமா கமா வாங்க பூட்டின கதவு பூட்டின மாதிரியே இருக்கு கார் மட்டும் சரி கதா தரங்களா இடியட்ஸ். அவன் உங்களை மட்டும் இல்ல எங்களை ஏமாத்திட்டு இங்க இருந்து தப்பிச்சுட்டான் பாத்தீங்களா? அண்ணா என்னுடைய இடத்தை பிடிச்சு உன்னுடைய கனவுகளை கலக்க வந்திருக்கிற அந்த மர்ம பெண் யாரா இருக்க முடியும்? என்னமோ நடந்திருக்கு. இல்லைன்னா இதுக்குள்ள உன் பேரு வீட்டுக்கு கண்டிப்பா வந்திருக்கு. சொல்லுங்க கேளப்பா. யார் சொல்றது நான் கேட்க தயாரா இல்லை. என்ன விடுங்க. விடிஞ்சு இவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் அவளை காணோம். அவன் என் பேத்தியே இல்ல. அவன் எங்க இருந்தாலும் அவளை தேடி கண்டுபிடிச்சு கண்டபுட்டவ வெட்டி போட்டுறேன். உன் பேத்தி வந்துட்டான பாரு. நல்ல குடும்பத்துல பிறந்த புள்ள இப்படி கெட்டுப்போம் நான் நினைக்கவே இல்லை. ஐயா அக்கறை சீமைக்கு போயிட்டு இவ்வளவு பெரிய அயோக்கியமா மாறி வந்திருக்கீங்களே. கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. எப்படியா பொறுமையா இருக்க சொல்றீங்க? கல்யாணம் ஆகாத ஒரு கன்னி பொண்ணு ராத்திரி பூரா உங்க கூட தங்க வச்சு விட்டு காலையில கொண்டாந்து வீட்டுல விட்டுக்கிறீங்களே. இனிமே அவளை அவன் கட்டிக்குவான். நானே கட்டிக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? நியாயத்தை சொல்றேன். ஐயா பார்வதி ராத்திரி பூரா என் கூட இருந்தனால தானே நீங்க தப்பா நினைக்கிறீங்க. அவ நானே கல்யாணம் பண்ணிட்டா யாரும் அப்படி நினைக்க முடியாது இல்லையா?
நெசமா தான் சொல்றீங்களா? சத்தியமா சொல்றேன். உங்க பேத்தியை இங்க கொண்டு வந்து விட்டுட்டு போறதுக்காக மட்டும் நான் வரல. அவளை கல்யாணம் பண்ணிக்க முறைப்படி உங்க அனுமதி கேட்கத்தான் வந்தேன். என்ன சொல்றீங்க? நட்டாமே, என் பேத்திக்கு இவ்வளவு பெரிய யோகமா? நீ இவ்வளவு பெரிய அதிர்ஷ்டசாலி அம்மா? இல்ல, நான் தான் அதிர்ஷ்டசாலி. ஐயா, நீங்க நினைக்கிற மாதிரி நான் அயோக்கியனா இருந்தா அக்கரசையிலிருந்து நான் திரும்பி வந்தப்போ நீங்க 2 மழை வந்திருக்கணும். ஏன்? ஒண்ணு எனக்கு, இன்னொன்னு நான் பிடிச்சிட்டு வந்த அந்த துரசாலிக்கு. மன்னிச்சுங்க தம்பி, ஒரு நிமிஷத்துல வளர்ச்சி வசப்பட்டேன். அப்பா, உங்க கோபம் போயிடுச்சா? நடந்ததை நான் சொல்றேன். என் கார் நின்று போச்சு, உங்க பேச்சு உதவுச்சு, அதுக்குள்ள இருட்டிடுச்சு. வீட்டுல கொண்டு வந்து விட்டுட்டு போறான்னு புறப்பட்டேன். வயல சில மாட்டு பசங்க எங்களை பிடிச்ச பங்களாவை அடைச்சு வச்சுட்டாங்க. அங்க இருந்து தப்பிச்சு நேரம் இங்க வரோம். ஏமா, இதை முன்னாலே சொல்லிருக்க கூடாது. சொல்லறதுக்கு எங்கப்பா விட்டா நீ? அதுக்குள்ளதான் அலுவலை தூக்கிட்டு வெட்டலாம் குத்த வேண்டி கத்தறைய தம்பி. கந்தசாமி எப்படின்னா ஆரம்பத்துல விஷயம் புரியாமையே கோபம் வந்துரு. தெரிஞ்சது குழந்தை புள்ள மாதிரி அழுவாரு. அதனால நீங்க தப்பா நினைக்காதீங்க தம்பி. கந்தசாமி, எவ்வளவு தடவை சொல்லி இருக்கிற பொறுமை கடலினும் பெரிது. ஆஹா, என்ன ஆஹா? மறுபடியும் சொல்றேன், இன்னையிலிருந்து இந்த முன்கோபத்தை விட்டு. அண்டே, முன்கோபத்தை பத்தி நீங்க எனக்கு சொல்றீங்க, என்ன செய்யறது? ஏன் நேரம்? அப்போ நான் போய் முகூர்த்தத்துக்கு நாள் பாக்குறேன். உழைப்பாளிகள் தான் என் உறவினர்கள் அன்னைக்கு சொன்னேன், இன்னைக்கு அதையே தான் சொல்றேன். இது எங்க வீட்டு கல்யாணம் இல்ல, உங்க வீட்டு கல்யாணம். எஸ்டேட்ல இருந்து எல்லாரும் குடும்பத்தோட வந்திருந்து கல்யாணத்தை அமோகமா நடத்தி வைக்கணும். ஐயா தம்பி, நீங்க போயிட்டு தம்பி, என்ன தப்பா நினைக்காதீங்க. ஏன்னா இவ்வளவு கலாட்டாவுக்கு நான் தான் காரணம். காரணம் போனவ பார்த்தேன், என்னமோ தப்பா நினைச்சு இவ்வளவு சொல்லிட்டேன். மறுபடியும் கேட்டுக்கிறேன், என்ன மன்னிச்சுக்க, தப்பா நினைக்காதீங்க. போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. அண்ணே, என் பேத்திக்கு இப்படி ஒரு யோகம் வரும் நான் கனா கூட காணல. நீ ரொம்ப கொடுத்து வச்சவா. ஐயா, எல்லாம் அந்த நாக தெய்வத்தோட மகிமை. ஆமாம்மா, வெள்ளிக்கிழமை விரதத்தையும் நாக பூசி என்னைக்கு விட்டுறக்கூடாதுமா, விட்டுறக்கூடாது. நாட்டாமே, இப்பவே இஞ்சிய தின்னு வயிற்ற காலி பண்ணி வச்சுங்க. என் பேத்தி கல்யாணம் விருந்து வருது இல்ல, ஒரு புடி பிடிக்கலாம். அது என்னால முடியவே முடியாது. ஏன்னா இந்த மாதத்திலேயே 7 கல்யாணம், 5 பஞ்சாயத்து, 3 திருவிழா இருக்கிறது ஒரு நாட்டாம. யாருக்கு போறது? அதனால கந்தசாமி, முடிஞ்சா வந்துடுவேன், வரல நீ என்ன மன்னிச்சுக்கணும். அம்மா, இப்பவே ஒரு ஆசீர்வாதம் பண்றேன். என் மருதமலை முருகன் அருளால நீ மகராஜியா இருக்கணும்மா. நான் வரட்டுமா? நான் வரேங்க சாமி, வரமா. வெற்றி, வெற்றி, மருதமலை முருகன் அருளால மகத்தான வெற்றி, எனக்கு வெற்றி, எதிர்பார்த்த வெற்றி. என்ன சொல்றேன்? இதுக்கு மேல என்னடா வேணும்? உனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சி போட்டோவும் பிடிச்சிட்டேன். எப்படி போன? நீ கேமாவில பிடிச்சிருக்க, நான் கண்ணால ஒரு பொண்ணை பிடிச்சேன். எண்ணத்துல என்னாச்சு பண்ணேன், இதயத்துல பிரிண்ட் போட்டேன். இப்ப அதுக்கு கல்யாணம்ங்கிற கலர் கொடுத்து ஃபேமிலிங்கிற பிரேம் போட்டு வீட்டுல வச்சிருக்கேன். யார் அந்த பொண்ணு? மாளிகையில தொங்குற சரவிளக்கு இல்ல, மண்குடிசையில் இருக்கிற அகல் விளக்கு. நம்ம கந்தசாமியோட பேத்தி பார்வதி. பொண்ணுக்கு இப்படித்தான் பிடிக்க போறியா சார்? உங்க அந்தஸ்துக்கு அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் பழைய கதை. கோயிலூர் வைரத்துக்காக நான் மலையை குடையறேன் இல்ல, குப்பையில மாணிக்கத்தை கண்டெடுக்கிறேன். எடுத்துட்டேன். நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன். இவர் யாருன்னு நினைச்சேன்? இது ஒரு கப்பி ரோலர், சமதர்ம சார போட வந்திருக்கிற சோசலிச கப்பி ரோலர். இது உருண்டுச்சுன்னா கரடமோடா இருக்கிற சமூகம் சமமாயிடும். ராஜன், இருந்தாலும் இதெல்லாம் விவாதத்துக்கு நேரம் இல்ல, விவாதத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. செக்ரட்டரி, நம்ம தொழிலாளிகளுக்கு எல்லாம் சொல்லி அனுப்புங்க. மேனேஜர், பந்தி சமபந்தியா இருக்கட்டும். சார், இதெல்லாம் பார்வதிக்கு. பட்டிக்காட்டு பொண்ணு இல்லையா, பட்டணத்து நாகரிகம் பழக்க வழக்கம் எல்லாம் அவளுக்கு தெரியாது. அந்த கலையில கைதேர்ந்த நீயே உன் கையால இதெல்லாம் அவளுக்கு போட்டு அந்த புராதன அழக புதுமையா அலங்கரிச்சு தாலி கட்டுறதுக்கு தயாரா வச்சிருக்கணும். என்ன? ஆகட்டும் சார். ஜெயா, இந்த வீடு ஒரு கோவிலாக போகுது. இதுல பார்வதிங்கிற தங்க விக்கிரகத்தை ஆண்டவன் பிரதிஷ்டை செய்ய போறான். அதுக்கு நீ அர்ச்சகர், நான் பக்தன். அவ்வளவுதான் சொல்லு. அப்படியா சொன்னா? ஆமாண்ணா, இந்த வைர நகைகள் எல்லாம் போட்டுக்கிட்டு எந்த மாளிகையில நான் மகாராணியா உட்கார்ந்து ஆட்சி செய்யணும் நீ ஆசைப்பட்டியோ, அந்த இடத்துக்கு கேவலம் ஒரு பட்டிக்காட்டு பொண்ணு வந்து நம்மள தட்டி கேட்க போறா. இதெல்லாம் போட்டுக்க வேண்டிய கை போட்டு விடுபடியா ஆயிடுச்சு. இல்ல, இந்த சொர்ணத்துக்கும் வைரத்துக்கும் சொந்தக்காரி நீதான். இந்த மாளிகைக்கு மகாராணி நீதான் ஜெயா, நீயேதான். அண்ணா, எப்படின்னு கேக்குறியா? ஜெயா, அந்த பட்டிக்காட்டு குட்டியையும் அவ பரிவாரங்களையும் ஏத்திக்கிட்டு வர பஸ் இருக்குதே, அந்த பஸ் அனுப்பி வச்சதே நான் தான். நான் பஸ்ஸ மட்டுமா அனுப்பி வச்சேன்? இல்ல, அந்த பஸ் கடையில டைம் பாம்பையும் வச்சிருக்கேன். கல்யாண கூட்டத்தோட அந்த பஸ் புறப்பட்ட 1/2 மணி நேரத்துல பஸ் கடையில இருக்கிற வெடிகுண்டு இடியோச்சோட வெடிக்கும்.
இந்த கோயிலுக்கு வர இருக்கிற அந்த விக்கிரகம் தன் கூட்டத்தோட கல்லறைக்கு போய் சேரும். இவ்வளவு பேசினதுக்கு அப்புறம் எஸ்டேட் அதிபரோட கல்யாணம் நின்று போனா நல்லா இருக்குமா? வந்த விருந்தாளிக வாய்தான் சும்மா இருக்குமா? சுபமுகூர்த்த தவறுதான் தவறு விடுவாங்களா? இல்ல, இந்த அருமையான சந்தர்ப்பத்தை நான் தான் நழுவ விடுவேனா? குறிப்பிட்ட அந்த முகூர்த்த நேரம் வந்தே தீரும். கொட்டு மேல முழங்கியே தீரும். அந்த கோடீஸ்வருடைய தாலி என் தங்கையோட கழுத்துல ஏறியே தீரும். அப்புறம் இந்த மேனேஜர் மச்சினாவான், மச்சின பாகஸ்தாவான், பாகஸ்தான் பங்காளியாவான். பங்காளி இந்த பங்களாவுக்கே சொந்தக்காரனாவான். ரொம்ப பிரமாதம். உன்னாலதான் எனக்கு இப்படி ஒரு பெரிய இடத்துல வாழ்வு கிடைச்சிருக்கு. நீ எப்படியாவது என் கல்யாணத்துக்கு வரணும்னு உன்னை அன்போட கேட்டுக்கிறேன். நீ வந்தாதான் என் வாழ்வு சிறக்குங்கிற நம்பிக்கை உள்ளவன். உன்னை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன். நீ அவசியம் வந்து என் ஆசீர்வதிக்கணும். போதும்பா. மாமா பார்வதி எல்லாரும் காத்துருக்காங்கல்ல? எங்கம்மா போயிருந்த? கோயிலுக்கா? சாமி கும்பிடவா? சரி சரி, யாரும் வண்டியில ஏண்டா எல்லாம் வந்தாளா? இல்லீங்க, இன்னும் அந்த முத்து, முனியம்மா, சுந்தரா எல்லாம் வரலீங்க. எப்பா பார்த்தாலும் இப்படித்தான். ஏ முத்து, முனியம்மா, சுந்தரா, வாங்க வாங்க. அட உடாங்கடா, வாங்க. ஏற மாதிரி ஏற வண்டியில. வந்துட்டேன் வந்துட்டேன். ஏறு 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 ஏறுமா. புறப்படலாம். ஆனா நிச்சயமா வந்து சேராது. இந்த பாரு, நீ கல்யாண பொண்ணு, அனாவசியமா கவலைப்பட்டா முகத்துல கிளாமர் குறைஞ்சிடும். நீ போ, நான் பாத்துக்கிறேன். ஹலோ, மிஸ்டர் ராஜுடைய மேனேஜர் தான் பேசுறேன். நீங்க யாரு? போலீஸ் இன்ஸ்பெக்டரா? என்ன கல்யாண பொண்ணு வந்த பஸ் விபத்துக்கு ஆளாகிச்சா? விபத்துக்கு ஆளாயிடுச்சு. நீ பேருக்கு வாழ்க்கையில் வந்தாச்சு. என்னோட அதிர்ஷ்டப்படி பறக்க ஆரம்பிச்சிருச்சு. அவதாரம் பண்ணி ரெடியா இருக்கு. கல்யாண பொண்ணு வந்த பஸ் விபத்துக்குள்ள ஆயிடுச்சா? ஐயோ, பார்வதியோட கதை இப்படி ஆகணும். இந்த செய்தியை நான் ராஜனுக்கு எப்படி சொல்ல போறேன்? பார்வதி வந்த பஸ் விபத்துக்குள்ள ஆயிடுச்சு. பஸ் விபத்துக்குள்ள ஆயிடுச்சா? ராஜன், எதை பத்தி யோசிச்சு பிரயோஜனம் இல்ல. நேரம் நெருங்கிட்டே வருது. இதே முகூர்த்தத்துல உன் கல்யாணம் நடந்தே தீரணும். முடியாது ராமு, முடியாது. சொல்றது கேளு. பார்வதிதான் என் மனைவி. அவ இல்லாம எனக்கு வாழ்வே கிடையாது. பார்வதி, 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 தங்கச்சி இருக்கியம்மா. கொஞ்ச நேரத்துல எவ்வளவு குழப்பம் தெரியுமா? அப்பா, ஆண்டவன் எல்லா பிரச்சனையும் கேட்டுட்டான். என் தெய்வத்தோட ஆசீர்வாதத்தினால ராமு, பாத்தியாரா? சீக்கிரம் ட்ரெஸ் பண்ணிட்டு வா. இந்த ஜெயா நிக்கிறத பாரு. பொண்ணை கூட்டி போய் அலங்காரம் பண்ணி கூட்டியா? போதங்க போ. சீக்கிரம் சீக்கிரம். ஏங்க, பஸ் விபத்துக்குள்ள ஆயிடுச்சு தகவல் வந்துச்சு. அது உண்மைதாங்க. நாங்க எல்லாம் பஸ்ல சந்தோஷம் வந்துட்டு இருந்தோமா, அப்போ திடீர்னு என்ன டிரைவர் ஆபத்து ஆபத்துன்னு சொல்லிட்டு ஓடிக்காரத எப்படிப்பா? சொல்லு, என்ன ஆபத்து? ஓடிக்கா இருக்காத, நில்லுப்பா நில்லு. என்ன ஆபத்து சொல்லு. என்னப்பா, ஏன் வண்டி விட்டு இறங்க சொன்ன? வண்டிக்குள்ள பாப்புங்க. ஆமாங்க, நானும் பாத்துறேங்க. இல்ல தாத்தா, அது என் தெய்வம், என் தெய்வம்.
நல்ல நேரத்துல அந்த நாகதேவத பத்திரம் வரலன்னா நாங்கெல்லாம் உயிரோட தப்பிச்சிருக்கவே முடியாது. அதே சமயத்துல போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து ஜீப்ல எங்களுக்கு கூட்டி வந்தாங்க. இங்க போன் பண்ணாங்க. விஷயத்தை பூரா சொல்றதுக்குள்ள மேனேஜரியா போன கீழே வச்சுட்டாங்க. அப்படிங்களா? ஆமாங்க. வாங்க உள்ள வாங்க. பரவாயில்ல, தேங்க்ஸ். நான் வரேங்க. ரொம்ப நன்றிங்க. நீங்க உள்ள வாங்க. அந்த கொல்லாம ஓடிக்கூடாது. ஐயோ பாபு, பாபுடா, வீட்டுல பாபுடா, பாபு பாபு வந்துருச்சு. பாபு பாபு வந்துச்சா? ஆமாங்கய்யா, வீட்டுல வந்துருச்சுங்கய்யா. மறைஞ்சிருக்கா? எங்க மறைஞ்சிருந்தாலும் சரி, பெட்ரோல் ஊத்தி வீட்டை கொளுத்துவிடா. தீய கருகில் தாகட்டும். ஐயா ஏண்டா நிக்கிறீங்க? போங்கடா. எனக்கு பிடிக்காத வச்சு பார்த்து அங்கிருந்து தப்பிச்சு அவுட் ஹவுஸ்ல நுழைஞ்சது. விடுவனா? வீட்டிலேயே நெருப்பு வச்சு கொளுத்துவேன். தீயில வெந்து கருகில் சாகட்டும். அது சாகட்டும். மிஸ்டர் ராஜன், பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. இது அதிர்ச்சினால ஏற்பட்ட மயக்கம். இப்ப கொடுத்திருக்கிற இன்ஜெக்ஷன் கொஞ்ச நேரத்துல மயக்கத்தை தெளிவு வச்சிடும். கவலைப்படாதீங்க, நான் வரேன். டாக்டர் தான் சொல்லிட்டாரா ரெஸ்ட் வேணும்னு? எல்லாம் சரியா போயிடும். வாங்க வாங்க வாங்க. பார்வதி கிடத்துல தாலி ஏறுவதுக்கு அப்புறம் இந்த சம்பவம் நடந்தது எவ்வளவு நல்லதா போச்சு. இல்லாட்டி என் பேத்தி வாழ்க்கை என்ன ஆயிருக்கும்? அது போட்டுங்க. அந்த பாம்பை அவங்க பேத்தி தெய்வம்னு சொல்லுதே, அது ஆமா தம்பி, அவனுக்கு நாக தோஷம் இருந்துச்சு. வெள்ளிக்கிழமை தோறும் விரதம் இருந்து நாக பூஜை செஞ்சா நல்ல இடத்துல கல்யாணம் நடக்கும்னு சொன்னாங்க. அவனும் தவறாம விரதம் இருந்து பூஜை செஞ்சா அதனுடைய பலன் தான் இந்த கல்யாணம். அதனாலதான் நாகத்தை தெய்வமா நினைச்சு கும்பிடுறேன். அதான் அந்த பாம்பு தீயில வந்து கருகி போச்சுங்கிற அதிர்ச்சியில தங்கச்சி மயக்கம் போட்டுச்சுங்களா? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியா முடியும். கடவுளை நம்புதான், கைவிட மாட்டாருங்க. பார்வதி, பார்வதி,
உயிரோட தான் இருக்கியா? தெய்வமே, நீ எங்க என்ன விட்டு பிரிஞ்சு போயிட்டியோன்னு நினைச்சு துடியா துடி. உயிரோட தான் இருக்கேன். இது ஒண்ணே எனக்கு போதும், போதும். இது ஒண்ணே எனக்கு போதும்பா. அவன் முழிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இங்கிருந்து புறப்படுப்பா, புறப்படு. நில்லுப்பா. அப்பா, இது வரைக்கும் உன்னை மட்டும்தான் தெய்வமா நினைச்சேன். இப்ப அவரும் எனக்கு தெய்வம் ஆயிட்டாரு. அவர் உன்னை வெறுத்தாலும் நீ அவரை வெறுக்க கூடாதுன்னு உன்னை வேண்டிக்கிறேன். போயிட்டு வாப்பா, போயிட்டு வா. பார்வதி, மயக்க தெரிஞ்சிருச்சா? எங்க அந்த நாகதேவத்தை ஏன் வெறுக்கிறீங்க? இந்த நேரத்துல அதெல்லாம் வேண்டாம். பார்வதி, என் வாழ்வும் முழுமையாக போற இந்த திருநாள்ல வளர்குறை நிலவும் வசந்த தென்றலும் வண்ண மலர்களின் வாசனையும் எங்க வீணா போயிடுமோன்னு கவலைப்பட்டேன். நல்ல வேலை குழைச்சுக்கிட்டேன். பார்வதி, என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? நீங்க தான் என்ன பிடிச்சிருக்கீங்க. உனக்கும் தூக்கம் வரலையா? எப்படி வரும்? நம்ம மனக்கோட்டை மணல் வீடு மாதிரி கலைஞ்சிருச்சே. இல்ல, என்ன சொல்ற? கணவன் பாம்ப வெறுக்கிறவன், மனைவி பாம்ப கும்பிடுறவன். கல்யாண சுப முகூர்த்தத்திலேயே சூறாவளி கிளம்பிடுச்சு. அந்த சூறாவளியை புயலா மாத்தி பார்வதிங்கிற மரத்தை வேரோட சாய்க்கணும். ஊதுவத்தியில பிடிச்ச நெருப்ப விறகுக்கட்டையில ஏற்றி கொழுந்து விட்டு எரிய செய்து அவங்க குடும்ப வாழ்க்கை அழிக்கணும். அதுல நம்ம வாழ்க்கை தெளிக்கணும். அதாவது பிரச்சனைக்குரிய அந்த பாம்பை வச்சே அவங்கள பிரிக்கணும். ஆஹா, அது வரைக்கும் என் கண்ணுக்கு தூக்கம் கிடையாது, என் நெஞ்சுக்கு நிம்மதி கிடையாது. காஃபி, காஃபி. என்ன வாழ்ந்தே போயிட்டேன். காஃபி சாப்பிடு. என்ன காபி? நெஸ் காஃபி. நான் கேட்டது கிஸ் காபி. என்னது? யார் கல்யாணம் இருந்தா என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? நமக்கு இப்படி ஒரு பொண்டாட்டி கிடைக்கலையேன்னு ஆம்பளைங்க நினைப்பாங்க. இப்படி ஒரு புருஷன் கிடைக்கலையேன்னு பொம்பளைங்க பொறாமப்படுவாங்க. அப்படியெல்லாம் நினைக்க மாட்டாங்க. வேற எப்படியா? சுத்த கைவாணி பிள்ளையா இருக்குதே அப்படின்னு உங்களை சொல்லுவாங்க. ஒண்ணு, இந்த பொண்ணு என்ன புருஷனை முந்தானிலேயே வச்சு முடிஞ்சுட்டு இருக்காளே அப்படின்னு என்ன சொல்லுவாங்க. முந்தானையில இல்ல முண்டங்களா, என்னுடைய ஆசை கணவரை அடிமடியிலேயே கட்டி வச்சிருக்கேன்னு பதிலுக்கு நீ படிச்சு அடிக்க வேண்டியதானே? சரிதான், எனக்கு துளி கூட வெக்கமே இல்லைன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? நீ வெக்கத்தை காட்ட வேண்டிய இடம் வீட்டு ஹால், பெட்ரூம் இல்ல. ஆமா, தெரியாம தான் கேக்குறேன். எவ்வளவு காலத்துக்கு தான் இப்படியே இருக்க முடியும்? இந்த குதிரை மட்டும் எனக்கு பண்ணாம இருந்தா நம்முடைய சதாபிஷேகம் வரைக்கும், அதாவது 80 வயசு வரைக்கும் என்னுடைய காதல் ஜட்கா வண்டி கடகட கடன் ஓடிக்கிட்டே இருக்கும். அது இல்ல, என்ன அடுத்த வருஷமே இது சண்டி குதிரை ஆயிடும். அப்புறம் உங்க ஜட்கா வண்டியோட சக்கரம் கழண்டுக்குமே. அடி பாவி, ஏன்டி எப்படி சொல்ற? ஓஹோ, குழந்தை குறுக்கணும்னு சொல்றியா? குறுக்கிற குழந்தைய நோய்க்கிற. எங்க அந்த குழந்தை? ஐயோ வேண்டாங்க, எனக்கு நீதான் வேணும். எனக்கு குழந்தைதான் வேணும். அப்ப நான் வேண்டாமா? வேண்டாம்னு சொல்வேனா? என்னுடைய அன்புல பாதி புருஷனுக்கு பாதி பிள்ளைக்கு. அடியே,
உனக்கே இது தர்மமா? உன்னுடைய அன்பு மொத்தமா நான் புத்தகம் எடுத்துலாச்சு. என்ன இப்படி மோசம் பண்ணலாமா? போனா போகுது. ஏதோ 10 மாசம் வயசுல வச்சிருந்தேங்கிறதுக்காக 1 மாசத்துக்கு 1% வீதம், 10 மாசத்துக்கு 10%, அதாவது உன்னுடைய அன்புல 10% குழந்தைக்கு கொடுத்துட்டு மீதி 90 எங்கிட்ட தள்ளி. அதுக்கு என்னையே தடுறீங்க? கண்ணே கண்ணே ஒண்ணே ஒண்ணு. சூரிய உதித்ததுக்கு அப்புறம் சுத்தமா கொடுக்க மாட்டேன். சந்திரன் வந்ததுக்கு அப்புறம் நீ கொடுக்கறது என்ன நானே எடுத்துப்பேன். ஐயோ குழந்தை அழுதுங்க, விடுங்க. நான் குழந்தை புள்ளாத குழந்தை என்ன நீ? சந்தோஷமா இருக்காங்க. தப்பு என்னதில்ல, கனவானது. இப்படி 24 மணி நேரமும் இறுக்கமாவும் இருக்கிற தம்பதிகளுக்கு முக்கியமா கனவுல கவனம் இருக்கணும். இது என் சொந்த அனுபவம் இல்ல, நான் பிடிச்சது. இப்போ நிலைமை எப்படி அங்க? திரும்பலாமா? திரும்படா. தொடச்சுக்கடா. குழந்தை கூக்குரல் கேட்டுச்சு. பாருங்க அண்ணே, உங்க மச்சனர குழந்தை கத்துறது கூட தெரியாம குறும்புத்தனம் பண்ணிட்டு இருக்காரு. என்னடா என்ன மச்சனா தங்கச்சி கிட்ட குறும்ப? முட்டாள், மச்சன தங்கச்சிட்ட பண்ற குறும்ப இந்த அறிவு கிட்ட அண்ணங்கார கேக்குறது நாகரிகமாடா? எப்படி கேட்கலாம் ஏன் கேட்டான்? எக்ஸ்கியூஸ் மீ. மச்சனா நீ சொல்றா, ஒரு மனைவிக்கு புருஷன் பெருசா இல்ல குழந்தை பெருசா? ரெண்டையுமே கையில கொடுத்து எது பெருசுன்னு கேட்டா சொல்லலாம். இது ஒரு சிக்கலான கேள்வி. சிக்கலை எடுக்கிறேன். ஒரு பெண்ணுக்கு புருஷன் தான் பெருசுனா தாய்மை எடுபட்டு போகும். குழந்தை தான் பெருசு அப்படின்னு சொன்னா மனைவிங்கிற சிறப்பு செத்து போகும். இது ஒரு நுட்பமான பிரச்சனை. மச்சனா தங்கச்சி தண்ணிகள் எல்லாம் தாயாவும் மாசில்லா மனைவியாவே இருக்கட்டும். ஆளை விடு. ஆமா, திரும்ப குழந்தை சத்தம் எடுத்துன்னு சொன்ன மச்சனா நேற்று தானே கல்யாணம் ஆச்சு, அதுக்குள்ள எப்படி தீவிர சாகுபடியா? பிறகு போற குழந்தைய வச்சு ஒரு கற்பனை தகராறு. ஓஹோ, அடுத்த வருஷம் அரங்கேற போற குழந்தை நாடகத்துக்கு இப்பயே ஒத்திக்கியா? நடக்கட்டும். ராமு, நீ டிஃபன் சாப்பிட்டியா? புரியுதுடா. எனக்கு எத்தனையோ நஞ்சிகள் வந்திருக்கு. ஆனா நான் மத்தவங்களுக்கு நஞ்சியா இருக்க மாட்டேன். வரேன். அப்பா ஒழிஞ்சா என்னகிட்டே எப்படி கொஞ்ச நேரம் விட மாட்டீங்க. கதவுடா. சாப்பிட்டடா. பாத்துடா.